ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப சுவையான தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக செஞ்சு சாப்பிட்ற கொழுக்கட்டையை விட இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா பிழிஞ்சு எடுத்தோன்னா நமக்கு முதல் பால் தேங்காய் பால் கிடைக்கும். அப்புறம் திரும்ப அந்த தேங்காய் பால் தேங்காய் அரைச்ச சக்கையோட 1 டம்ளர் தண்ணி சேர்த்து 2வது தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 1 டம்ளர் தண்ணி சுடு தண்ணியை கொதிய விட்டு எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இடியாப்ப மாவு இந்த கப்புக்கு 1 கப் எடுத்திருக்கேன். அதோட அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சர்க்கரை சேர்த்து அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த மாவோட நம்ம கொதிய விட்ட தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு மாவு இந்த பதத்துக்கு கிடைக்கும். இதை ஒரு 3 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வச்சிடணும். இதுலேருந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்து மீதி இருக்கிற சுடு தண்ணியில் நல்லா கலந்து எடுத்து வச்சு மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவை உருண்டைகளாக நமக்கு தேவையான ஷேப்புக்கு உருட்டி எடுத்தாச்சு. உருட்டுறப்ப கையில் ஒட்டுச்சுன்னா ஏதாவது எண்ணெயை கையில் தேய்ச்சிட்டு நம்ம உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை டம்ளர் காய்ச்சின பால், நம்ம மாவு கரைச்சி வச்சுருக்கிற தண்ணி, அப்புறம் தேங்காய் பால், 2வது தேங்காய் பால், இது 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். ஏன்னா நம்ம அரிசி கலந்த மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். நல்லா கொஞ்சம் சூடு ஆனதையும் நம்ம இதோட உருட்டி வச்சுருக்கிற உருண்டைகளை சேர்த்துக்கணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம இந்த உருண்டைகளை வேக வச்சு எடுத்துக்கணும். மூடி போட்டு லைட்டாக இந்த மாதிரி முழுசாக க்ளோஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மூடி போட்டு அப்பப்போ கிண்டி விட்டுட்டு அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ மூடியை திறந்துட்டு இதோட நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம 1 கப்பு மாவு எடுத்துருந்தோம், அதுக்கு 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். நம்ம நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா சர்க்கரை கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை ஊற்றி ஒரு 2 மினிட்ஸுக்கு இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்ததையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கணும். இப்போ நமக்கு டேஸ்டியான தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி. இதோட நம்ம தேங்காய் துருவலை மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா, தேவைன்னா. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.